ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை பார்த்தா, முதல் விஷயமே இப்ப இஸ்ரேல் வந்து சரண்டர் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லெபனானுடைய போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல நடந்த ஒரு 2 மாச சண்டையில பார்த்தா தொடர்ந்து வந்து இஸ்ரேல் அடி வாங்கி கொண்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வான் தாக்குதலை அதிகப்படுத்திட்டாங்க. முந்தானேத்து அங்க ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு டெல் அவிவ்லன்னு நம்ம சொல்லியிருந்தோமா. இப்ப அதை தொடர்ந்து நேத்தும் வந்து பார்த்தா ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. அவசரமா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அமெரிக்கா ஒரு வாரமா வந்து என்ன பண்றாங்க, லெபனானுடைய போராளி குழுட்ட வந்து சமாதானத்துக்காக வந்தாங்க, பேசினாங்க. பேசிட்டு தகவலை வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே 2 வாரம் பண்ணாங்க. ஆனா இந்த வாரம் பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து சமிக்கைகள் தெரியுது, கண்டிப்பா இது நல்லபடியா முடியும், நாங்க இஸ்ரேல்கிட்ட போய் பேசுறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம நம்புறதுக்கே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா, நேத்து அவசரமா மீட்டிங்கை போட்டாங்க. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப முடிவு பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங்ல லெபனான்ல நம்ம என்ன பண்ணலாம், சமாதானத்துடைய அடிப்படையில யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்ப முடிவு பண்ணிட்டாங்க. 90% வந்து அந்த யுத்தம் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இஸ்ரேல் முடிவு பண்ணாலும் மறுபடியும் லெபனானும் வந்து என்ன பண்ணும், ஒத்துழைக்கணும். ஏன்னா இவங்க வந்து நிறுத்தலாம்னு சொன்னாலும் நிறுத்தக்கூடிய நேரத்துல இவங்க 2-3 கோரிக்கைகள் வைப்பாங்களே, அதுல வந்து அந்த லிட்டானி நதி பகுதியிலிருந்து பின்னாடி போக சொல்லுவாங்க. ஒரு 60 நாளைக்கு வந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாம நிறுத்த போறதாக வந்து ஒரு பேச்சு. ஏன்னா வந்து 2 மாசம், இன்னும் 2 மாசம்ங்கிறது கரெக்டா ஜனவரியில வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்துருவாரு 15க்கு மேல. அதனால இப்ப இருந்து ஒரு 2 மாசம் நிறுத்தி விட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்துருவாரு. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நமக்கு ஆட்களையும் ஆயுதத்தையும் அதிகமா கொடுப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா கூட ஈரானை கண்ட்ரோல் பண்ணிடுவாரு ட்ரம்ப் வந்தா. அந்த சமயத்துல நம்ம லெபனான் கூட சண்டை போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப லெபனானுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நல்லாவே வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு நடுவுல நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால சமாளிக்க முடியாம இருக்கு. இப்போ ஒரு 2 மாசம் நிறுத்திட்டு அப்புறம் தொடங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியால தான் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு 2 மாசம் நிறுத்தத்துக்காக பேசுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, நிறுத்துறாங்க சரி, நிறுத்தினாலும் தங்களுடைய படைகளை பின்னெடுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா காசால 1 மாசம் யுத்த நிறுத்தம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாள் ஆச்சது. ஆனா அப்ப வந்தப்பே 1 மாசம்னு சொல்லிட்டு 7வது நாளே சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க படைகளை பின்னெடுக்கவே மாட்டாங்க. படைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ, தரைப்படைகள் அதை அந்தந்த இடத்துல நிறுத்த வச்சுட்டு சண்டை இல்லாம பேசாம நீங்க இருந்துக்கோங்க அந்த இடத்துல, நாங்க சொல்ற வரையும் அப்படிம்பாங்க. அப்படி சொன்னா லெபனானுடைய போராளிக்குழு ஒத்து வர மாட்டாங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஆயுதத்தை கீழே போட்டு எங்கள்கிட்ட சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. சமாதானம்னு சொல்லி போட்டு அவங்கள சரண்டர் ஆக சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன நிபந்தனைகள்னு தெரியல. ஆனா இஸ்ரேல்ல வந்து நாங்க நிறுத்தவே மாட்டோம், நிறுத்துறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப வந்து மீட்டிங்கை போட்டு அவசரமா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 பேர் முக்கியமா பேசியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்க்கும்போது மெட்டுலா பகுதியுடைய மேயர். அங்க மெட்டுலால வந்து ஃபர்ஸ்ட் பொதுமக்களே இல்ல, எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. அது வடக்கு இஸ்ரேல் பகுதி. அங்கிருந்து மக்கள் எல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அதாவது டெல் அவிவ் போன்ற நகரங்களுக்கு வந்துட்டாங்க. அதுவே வந்து பார்த்தா காலி இடமா இருக்கு. அங்க ராணுவ தளங்கள் தான் இப்ப வந்து இயங்கி கொண்டு இருக்குது. ராணுவம் அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனானை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதனால மெட்டுலா காலியான பகுதி. அந்த பகுதியுடைய மேயர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி சமாதானத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு கையெழுத்து போட்டுட்டு எங்களை போய் குடியிருங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க போக மாட்டோம். ஏன்னா உங்க பேச்செல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு எங்களுக்கு என்ன உத்தேசம். கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு நாங்க 1 மாசம் கழிச்சு குடி போனதுக்கு பிறகு மறுபடியும் அடிச்சாலும் அடிப்பாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சமாதானத்துக்கு வர்றது அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இடமில்ல. ஒன்னா ஜெயிச்சிருங்க, அவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் நாங்க அந்த பகுதிக்கு குடி போவோம் சொல்லிட்டு அந்த மெட்டுலா பகுதியுடைய மேயர் வந்து இப்படியா போய் சரண்டர் அடைவீங்க, உங்களுக்கு வந்து அறிவே இல்லையாங்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் ராணுவத்தையும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டையும் நீங்க எவ்வளவு கோலத்தனமா இருக்கிறீங்க, நாம வந்து ஒரு பெரிய நாடா இருக்கிறோம், அவங்க வந்து ஒரு குழுவா இருக்கிறாங்க, நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் இருக்கு, இத்தனை இருந்தும் நாம போய் சரண்டர் ஆகலாமான்னு சொல்லிட்டு மெட்டுலாவுடைய மேயர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆவேசமா பேசியிருக்காரு. அதை வந்து அவங்களுடைய ஊடகங்கள்லயே லெபனான்ட்ட இஸ்ரேல் சரணடையுது அப்படிங்கக்கூடிய தலைப்புல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப பார்க்க போனா என்ன தெரியுது, இஸ்ரேல் சமாளிக்க முடியாம தான் போய் சரண்டர் அடைகிறாங்க. அதை கூட வந்து என்ன பண்றதுல அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேயருக்கே வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அதை வந்து நம்ப முடியாது, கண்டிப்பா அவங்க மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கிறனால அவங்க அப்படி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தா பெண்குரின், அவரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் என்னைக்குமே சண்டை ஓயணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாரு. சண்டை ஓயக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஈரானை அடிக்கும்போது கூட அணு ஆயுதத்தை அடிக்கணும்னு தான் பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கக்கூடியவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நாம இதை வந்து சான்ஸா எடுத்து இன்னும் 2 மாசம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இப்பவே நாம ஏன் சரண்டர்
சண்டர் ஆகணும், ஒரு 2 மாசம் தொடர்ந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டர் ஆகலாம், இப்ப கூட நம்ம நிறைய பகுதியை அழிச்சுதானே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெண்குறின் வந்து நிறுத்துறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இஸ்ரேலுடைய 90% வந்து பார்த்தா இதுக்கு சம்மதிக்கிறாங்க அவங்களுடைய அவசர கூட்டத்துல. அதனால இது வந்து பார்த்தா அமெரிக்காட்ட இப்ப போயிருக்கு. மறுபடியும் அமெரிக்கா வந்து லெபனான்ட்ட பேசுவாங்க. பேசிட்டு இது வந்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் நிபந்தனைகள் என்ன அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னுமே தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து லெபனான்ல வந்து நேத்து கூட வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து 15 இடங்களை வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லி அந்த 15 இடங்களை என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதிகமா பெய்ரூட்ல இருக்கக்கூடிய கட்டிடங்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இவர்களுடைய எப்போதுமே டார்கெட் வந்து பொதுமக்கள், கட்டிடங்கள் இததான் வந்து கை வைப்பாங்களோ தவிர போராளிகளை எல்லாம் வந்து இவங்க கை வைக்கவே முடியாது அதிகமாக. அப்படி பார்க்கும்போது இப்பவும் அங்க நிறைய கட்டிடங்கள் வந்து பெய்ரூட்ல அழிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு பகரமா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து டெல்லவியூல மீண்டும் 2வது முறையாக நம்ம முந்தா நேத்து சொன்ன அதே நியூஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே அளவுக்கே அடிச்சிருக்காங்க. நேத்து தான் சொன்னோம் 325 தாக்குதல், இன்னைக்கும் 350 தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுல 17 டெல்லவியூ மேலேயே பண்ணிருக்காங்க. அதுலயும் அங்க இருக்கக்கூடிய அஸ்டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவல் போர்ஸ் இருக்கு. அந்த நேவல் போர்ஸ் கடற்படை மேலேயே வந்து பண்ணிருக்காங்க. கடற்படை, வான்படை, தரைப்படை மூன்றுமே அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தரைப்படை வந்து உள்ள போயிருக்குது, கடற்படை வந்து இங்கேதான் இருந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து இங்க வந்து அட்டாக் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம வான்படை அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பறந்து தாக்குவாங்க. அவங்களுடைய ஏவுகணை எல்லாம் வந்து அங்கிருந்தும் கரெக்டா வந்து எங்கெல்லாம் ஏவுகணை வருதோ அதை குறி வச்சும் அடிப்பாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது அப்ப 3 படைகளுமே அடி வாங்கி கொண்டு இருக்குது. அதுலயும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா 350 ஏவுகணை ஒரு நாள்ல, அதாவது அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா 350 அட்டாக் எல்லாம் பண்றாங்கன்னா இதெல்லாம் சாதாரணமா ரஷ்யா கூட உக்ரைன் மேல பண்ணல அப்படிங்கிறாங்க. ஒரு நாடே இன்னொரு நாட்டு மேல பண்ணல. 2-3 வருஷமா அங்கேயும் யுத்தம் போயிட்டு இருக்கு. அவங்க கூட செய்யாத அடியை வந்து லெபனான்ல இருந்து போராளி குழுக்கள் நேத்து பண்ணிருக்காங்க. முந்தா நேத்து 325, இப்ப 350 எல்லாமே வந்து பார்க்கும்போது மிசைல் அட்டாக்கா இருந்திருக்கு. இதை வந்து அவங்க எதிர்பார்க்கல. ட்ரோன் அட்டாக்கு, சாதாரண அட்டாக்ல வந்தப்ப சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க. இப்ப சுட்டு கூட வீழ்த்த முடியறது இல்ல. சுட்டு வீழ்த்தணுங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிருச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்தா நேத்து வீடியோ வந்துகிட்டே இருந்திருக்கும். மாலு, பில்டிங்கு, ராணுவ தளங்கள்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்தா பல இடங்கள்ல தீப்பிடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாயிருச்சு. அப்படியே இங்க முடிச்சுட்டு இங்கிருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம காசாக்குள்ள போயிடலாம். காசாக்குள்ள தொடர்ந்து இப்ப வந்து பார்த்தா இயற்கை சீரழிவுகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ரொம்ப பனி, அங்க தாங்க முடியாத அளவுக்கு பனி பெஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாம அப்பப்ப என்ன பண்ணுது, மழையும் பெயர்னால டென்ட் எல்லாம் நனைஞ்சு உள்ளக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து அங்க வெறும் வந்து வீடெல்லாம் கட்டுறதுக்குலாம் இடம் இல்லை. டென்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மண்ணுக்கு மேல அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் கவரை விரிச்சு விட்டு அதை அப்படியே வந்து கம்ப மாதிரி நட்டு வச்சு மேலேயும் ஒரு துணியோ இல்ல பிளாஸ்டிக் கவர் தான் போட்டிருப்பாங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த UNRWA அவங்களுடைய பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த கூடாரங்கள் தான் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே காட்டன் துணி மாதிரி துணியா தான் இருக்கும். அதனாலதான் வந்து ஏதாவது விழுந்தா பத்திக்குது, எல்லா பக்கம் எரிஞ்சிருது. அப்ப துணியா இருக்கும் போது அது என்ன ஆகும்னா பனிக்கு வந்து நல்லா வந்து அது அப்படியே உள்ள இருக்கிறவங்களுக்கு இறங்குது. பத்தாவதுக்கு மழை பெஞ்சு சொத சொதன்னு ஆகி அங்க இருக்கவே முடியலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கட்டிடங்களும் இல்லாம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல போராளிகள் நேத்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நேத்து ஒரே இடத்துல 5 மெர்க்குவாக்களை அடிச்சிருக்காங்க. 5 மெர்க்குவாக்கள்னா 1ல 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா கூட ஒரு 25 பேர் அந்த இடத்துல இறந்திருக்காங்க. இது இல்லாம நேருக்கு நேராக வந்து பார்த்தா வடமேற்கு பகுதியில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, துப்பாக்கி சூட்ல, அதாவது தவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல 10 பேர் இறந்திருக்காங்க, இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க. இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அக்டோபர்ல இருந்தே இந்த வடக்கு பகுதியில தொடர்ந்து வந்து சண்டை நடக்குது. ஆனாலும் வந்து இன்னுமே வந்து இஸ்ரேலால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. எல்லாத்துக்குமே இவங்களை சுட்டு தள்ளுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ஃபுல்லா வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு புல்லட் ப்ரூஃபோட இருப்பாங்க. அப்ப ட்ரெஸ் ஃபுல்லா புல்லட் ப்ரூஃபா இருக்கும்போது எந்த இடத்துல வந்து புல்லட் போகுமோ அந்த இடத்த பார்த்து கரெக்டா வந்து சுடணும். அப்படி இருக்கும்போது அந்த இடம் வந்து சுட்டாலும் இறந்து போற மாதிரி இருக்கணும். அப்படிலாம் பார்த்தோம்னா முகத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளுமே அவங்க மூடி இருப்பாங்க. அப்ப வந்து நேரடியாக நெத்தி பொட்டிலே வச்சு சுட்டுதான் என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு 10 பேர்த்த வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. நேற்று எப்படியும் அங்க ஒரு 35 பேர்லாம் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம அங்க நெட்சரிங் காரிடோர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராணுவ தளத்தெல்லாம் வந்து கட்டமைத்து கொண்டிருந்தாங்க. அந்த கட்டமைக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து அடி கொடுத்துட்டே இருக்கிறதுனால இப்போது அவர்களால ராணுவ தளங்களில அங்க புதுசா வந்து கட்டமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வடக்க வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்க நிறைய விஷயங்களை அங்க செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதை செய்ய விடாம அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தொடர்ந்து அடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்க நடந்திருக்கு. இது இல்லாம ஒரு முக்கியமான செய்தின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலைமையில இவங்க மற்ற நாடுகளுக்கே போக முடியாது. நிறைய நாடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வந்துடாதீங்க புடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் மிரட்டி இருக்காங்க. இருந்தாலும் இப்ப வரக்கூடிய ஒரு வாரத்திலேயே யோகி அலர்ட் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போறதாக இருக்கிறாரு.
நெதன்யாகு அவர்கள் லண்டனுக்கு போறதாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. யோகா அலர்ட் அவர்களை வந்து அமெரிக்காவே கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். ஏன்னா வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் ஐசிசி, நீங்க வேணா பாருங்க, நாங்க யோகா அலர்ட்டையே கூப்பிட்டு நாங்க கௌரவப்படுத்துறோங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அமெரிக்கா கூப்பிட்டுருப்பாங்க. அது இல்லாம வந்து நெதன்யாகு வந்து பார்த்தா யூகேக்கு போறாரு. ஆனா யூகே வந்து பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களா ரோம் சட்டத்துல எல்லாம் கையெழுத்து போட்டவங்க தான், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எல்லாம் பேசி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஐசிசிக்கு எதிராக நாங்க செயல்படுறோம்னு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகளே அவங்க செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.